Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. இவளுடைய அப்பா இந்த வீட்ல பண்ற அட்டகாசத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேங்க. நான் அவங்களுக்கு எடுத்து சொல்றேன். ரோசம்மா, இனிமே இத பத்தி இங்க பேச வேண்டாம். சரிம்மா, நான் யார்கிட்டயும் சொல்லல. நாளைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க இன்னும் என்னென்ன செய்ய போறாங்கன்னு யாருக்கு தெரியும்? நீயும் அருணும் உங்க வீட்ல இருக்கணும்னு உங்க வீட்டு ஆளுங்களும் ஆசைப்படுவாங்க தானே? நீயும் அருணும் உங்க வீட்ல 2 நாள் தங்கி இருந்துட்டு நிதானமா வந்தா போதும். வடக்குல ஒரு கோவில் இருக்கு, விஸ்வ மகேஸ்வரி கோவில். நாளைக்கு நம்ம அந்த கோயிலுக்கு போயே ஆகணும். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? என் வீட்டுக்கு போறத பத்தி தான். உங்க அம்மா நம்ம 2 பேரையும் போக சொல்லி பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. மதுரையும் அந்த கோவிலுக்கு வர ரொம்ப ஆர்வமா இருக்கா. அதனால நானும் மதுரையும் தனியா போனா சரியா இருக்காதுல்ல. அதனால நாங்க அபியவும் கூட்டிட்டு போறோம். அபியும் அந்த கோவிலுக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டால. அபி, நீயும் வா, நம்ம ஒன்னா சேர்ந்து போலாம். நீ என்னடா திடீர்னு இப்படி ஒரு ப்ரோக்ராமா ஃபிக்ஸ் பண்ணிருக்க? அந்த கோவிலை திறக்கும் போது மட்டும் தான் நம்ம போக முடியும். ஆனந்துக்கும் மாதுரிக்கும் அப்படி ஒரு ஆசை இருந்தா போயிட்டு வரட்டுமே. அபி, நீயும் போயிட்டு வாமா. அத இல்லத்த, நான் இப்படி. அபி, நீ மட்டும் இல்ல, சுபத்ரா அத்தையும் அம்மாவும் பார்வதி சித்தியும் வரணும் தான் என்னோட ஆசையும். ஆனந்தண்ணா, கோவில் விஷயம்ல, அப்படின்னா நானும் அவரும் சேர்ந்து வரோம். இல்ல, நீங்க நாளைக்கு உங்க வீட்டுக்கு போறதா இருந்தீங்கல்ல, அப்புறம் எப்படி வர முடியும்? வீட்டுக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட போலாமே. அப்படின்னா சரி, நம்மெல்லாம் சேர்ந்தே போகலாம். நாளைக்கு கோவிலுக்கு போக எல்லாரும் ரெடியா இருங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போங்க. ஆனா என்னால வர முடியாது. ஏன் அபி, உனக்கு கோயிலுக்கு போறது ஏதாவது பிரச்சனையா? இருக்கிறதால தானே வர முடியாதுன்னு சொல்றேன். போகணும்னு நினைக்கிறவங்களாம் போங்க, நான் வரமாட்டேன். அபியும் கூட வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அவளுக்கு கோயிலுக்கு வர விருப்பம் இல்லைன்னா கம்பல் பண்ணி என்ன பிரயோஜனம்? அபியை கூட்டிட்டு போகணுன்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனா அவளுக்கு கோவிலுக்கு வர முடியாத சிச்சுவேஷன் எனக்கு தெரியாது. அவ இல்லாம நம்ம எல்லாரும் சேர்ந்து போறதும் சரியா இருக்காது. மாமா, இந்த வருஷம் போகலனா அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும்ல? அது எல்லாம் சரிதான். ஆனா என் தங்கச்சி வராம நான் மட்டும் எப்படி போவேன்? எல்லார்கிட்டையும் போங்கன்னு அவ சொன்னாலும் அவ மனசுல வருத்தம் இருக்கு. அதனால அவ மனசை வருத்தப்படுத்தி நான் போக விரும்பல. அப்படின்னா நாளைக்கு கோவிலுக்கு போகலன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அபி வரலன்னா நம்மளும் போக வேணாம். சரி, அடுத்த வருஷம் போகலாம். அத்தை, கோவில் விஷயத்தை தள்ளி போடாம இருந்திருக்கலாம். அபி இல்லாம ஆனந்த் போக மாட்டேன்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நீ நாளைக்கு அருணை கூட்டிக்கிட்டு உன் வீட்டுக்கு போயிட்டு வா. அதுதான் என்னோட ஆசை. அருண் மாமா, நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் ஒரு பாயிண்ட் கூட மாறாம அப்படியே எங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டீங்களா? அபி, அது நான் ஒரு தர்ம சங்கடமான நிலையில மாட்டிக்கிட்டேன். நீயும் இந்துவும் என்ன ஒரே மாதிரி சூழ்நிலையில மாடி விட்டீங்க. நான் ஆனந்தங்கிட்ட என்னுடைய பிரச்சனையை எடுத்து சொன்னேன், அவ்வளவுதான். அதுக்கு அந்த கோவில் விஷயத்தை எதுக்காக அவன் கிட்ட சொன்னீங்க? அதை சொன்னதுனால இப்ப என்ன பிரச்சனை? அருண் மாமா, நான் முதல் முறையா ஒண்ணு உங்களை பார்க்கல. உங்க முகத்துல மாறுற ஒவ்வொரு மாற்றத்துக்கும் என்னென்ன அர்த்தம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ கூட கோவிலுக்கு வரேன்னு வாக்கு கொடுத்துட்டு அந்த இந்து கிட்ட அவ வீட்டுக்கு வரேன்னு அவளுக்கும் வாக்கு கொடுத்துருக்கீங்கல்ல? அபி, அபி, அது எனக்கு தெரியாது. இந்து என்கிட்ட சத்தியம் வாங்கினது அவளுடைய வீட்டுக்கு போகணுன்றதுக்காக தான்ன்றது எனக்கு தெரியாது. விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்காம எதுக்காக அவளுக்கு சத்தியம் பண்ணீங்க? அவ உங்ககிட்ட கொஞ்சம் வழிஞ்சதும் நீங்க இந்த உலகத்தையே மறந்துட்டீங்க இல்ல?
அபி, நீயும் என்கிட்ட அப்படிதானே வாக்குறுதி வாங்கின? அவளும் நானும் ஒண்ணா? நீங்க ஏன் அப்படி யோசிக்காம விட்டீங்க? இனிமே அந்த மாதிரிலாம் நடக்காம நான் பாத்துக்கிறேன். இந்த ஒரு தடவை நீ என்ன மன்னிச்சிட. அப்போ அவளை கூட்டிட்டு அவன் வீட்டுக்கு போலான்னு முடிவே பண்ணிட்டீங்கல்ல? அது அம்மா தான் சொன்னாங்க நான் அவ வீட்டுக்கு போய் ஆகணும்னு. 2 நாள் அவ வீட்டுல தங்கியே ஆகணும்ன்றது அம்மா சொன்னதுனால தான் இந்து என்கிட்ட அதை சொன்னான். அருண் மாமா, என்ன பைத்தியக்காரின்னு நினைக்காதீங்க. உங்களை கூட்டிக்கிட்டு கோவிலுக்கு போகணும்னு நான் போட்ட பிளானை நீங்க ஃப்ளாப் ஆக்கிட்டு அவ வீட்டுக்கு போய் ஜாலியா அவ கூட என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சீங்களா? அபி, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ ப்ளீஸ். நீங்க போங்க மாமா. அங்க போய் 2 நாள் என்ன 2 வாரம் கூட தங்கிட்டு வாங்க. நான் அதுக்கெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டேன். சொல்ல போனா எனக்கு அதனால எந்த கோபமும் இல்ல. எல்லா வேதனையையும் நானே அனுபவிச்சுக்கிறேன். நான் அதை சகிச்சுக்கணும்னு தானே மாமா நீங்களும் ஆசைப்படுறீங்க. இதை தாண்டி நான் உங்களை எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்றீங்க? இப்ப நான் என்னதான் பண்றது நீயே சொல்லு. நான் இப்ப என்னன்னு சொல்லி அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்றது? அபி, முதல்ல நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. நான் இப்ப இந்து வீட்டுல போய் 2 நாள் தங்குறதுனால இப்ப என்ன நடந்துரும் நீ பயப்படுற? அப்படியெல்லாம் எதுவும் நடந்துராது. அந்த விஷயத்துல நான் உனக்கு கேரண்டி தரேன். நான் கொடுக்குற கேரண்டிய நீ ஏத்துக்கணுமா வேணாங்கிறத நீயே முடிவு பண்ண. வேற எதையும் நான் சொல்றதுக்கு இல்ல. அப்ப சரி, நீங்க இந்துவோட வீட்டுக்கு போங்க. நான் அதுக்கு சம்மதிக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. 2 நாள் அந்த வீட்டுல தங்க வேண்டாம். அபி, நாளைக்கு காலையில போயிட்டு நாளைக்கு நைட்டே நீங்க திரும்ப வந்துடணும் மாமா. அதுக்கு நீங்க என்ன காரணம் சொல்லுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா நீங்க இங்க வந்தாகணும். இதுக்கு மேல எதுவும் நான் சொல்ல விரும்பல. என்னங்க, நம்ம வீட்டுக்கு போயிட்டு என்னோட கருப்பையும் சுந்தரியும் பார்க்கும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க? அது யாரு? என்னோட பசங்க. என்ன சொன்ன? பசங்கன்னு சொன்னது பயந்துட்டீங்களா? கருப்பையும் சுந்தரியும் நான் வளர்க்குற பசுமாடுங்க. ஓ, அது சரி. பசுமாடை பத்தி நான் என்ன சொல்றது? எனக்கு மிருகங்கள் பாஷையெல்லாம் தெரியாதுல்ல. ஆனா மிருகங்களுக்கு நம்மளோட பாஷை நல்லா புரியும். அது கருப்பிய சுந்தரி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் பாருங்க. என்னங்க, நாளைக்கு விடிய காலையில எந்திரிச்சு நம்ம கோவிலுக்கு போலாம். அங்க இருக்க ஐயர் எப்பவுமே உங்களை பத்தி விசாரிப்பாரு. அது இந்து, நாம இன்னைக்கே திரும்ப வீட்டுக்கு போயிடலாமான்னு நான் யோசிக்கிறேனே. நம்ம அப்படி செஞ்சா உங்க அம்மா வார்த்தையை மீறின மாதிரி ஆயிடாது? அப்புறம் எங்க வீட்டுல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? நம்ம நாளைக்கு திரும்ப போயிடலாம். உனக்கு வீட்டுக்கு ஏதாவது ட்ரெஸ் வாங்கணுமான்னு சொல்லு. நம்ம எங்க இருந்து வாங்கணும்னு சொல்லு. ஓ, அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லைங்க. எதுக்காக தேவையில்லாம ட்ரெஸ் எல்லாம் வாங்கி காசு வேஸ்ட் பண்ணணும்? எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஹே, நீ ஆளு ரொம்ப கஞ்ச பெருவழியா இருப்ப போல இருக்கு. பணத்தோட வேல்யூ என்னன்னு ஏழைங்களும் பணக்காரங்களும் பாக்குறது 2 விதத்துல. நீங்க ஒரு நாளைக்கு பெட்ரோல் போடுற காசு இருந்துச்சுன்னா ஒரு ஏழையோட குடும்பம் 1 வாரத்துக்கு பட்டினி இல்லாம இருக்கும். அதான் வித்தியாசம். ஏய், நீ ஆளு பெரிய ஆளா இருப்ப போல இருக்கு. இந்து, நீ எது வரைக்கும் படிச்சிருக்க? நல்ல ஆளு போங்க. இதெல்லாம் தெரியாம தான் என்ன நீங்க காதலிச்சீங்களா? இல்ல, அது ஒரு நல்ல டீச்சர் ஆகணும்ன்ற ஆசையோட நான் படிச்சிட்டு இருந்தேன். அப்போதான் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. என்னங்க, வண்டியை கொஞ்சம் சைட்ல நிறுத்துங்க. என்ன? இறங்குங்க, ஒரு விஷயம் இருக்கு. தாத்தா. அம்மாடி, நீயா? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சாம்மா. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தாத்தா. அப்படியா? இவர் தான் என் வீட்டுக்காரர்.
நல்லா இருமா. உங்கள் 2 பேருக்கு நல்ல ஜோடி பொருத்தம். பூவும் பிரசாதம் மாதிரி இருக்கீங்க. தீர்க்க சுமங்கலியே பவ. என்னங்க, ஒரு 100 ரூபாய் கொடுங்க. இந்தாங்க தாத்தா. ரொம்ப நன்றிம்மா. அம்மாடி, உன் புருஷனுக்கும் உனக்கும் உன் குழந்தைகளுக்கும் நல்லது தான் நடக்குமா. அப்ப நான் வர்றேம்மா. இந்து, யார் அது? உன்னுடைய சொந்தக்காரரா? ஒரு பாவப்பட்ட மனுஷன் பிள்ளைங்கெல்லாம் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் எப்படி தெரிஞ்சிட்டு இருக்காரு. கோயில் அரச மரத்துக்கு கீழே தான் படுத்துட்டு இருப்பாரு. நான் பால் வியாபாரம் பண்ணிட்டு வரும்போதெல்லாம் அவருக்கு உதவி செய்வேன். ரொம்ப நாள் பார்க்காம இருந்ததால கவலைப்பட்டிருப்பாரு. அதனாலதான் உங்களை பணம் கொடுக்க சொன்னேன். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணோம்னா அதை விட பெரிய புண்ணியம் நமக்கு எதுவும் இருக்காது. கடவுள் நம்மளை பார்த்துப்பாரு. நீ டீச்சர் ஆக வேண்டிய ஆள் கிடையாது, ஒரு சோஷியல் ஒர்க்கர் ஆக வேண்டிய ஆளு. சரி வா, வண்டியில ஏறு, போகணும்ல. இங்க என்ன விஷயம்? இங்க ஒரு விஷயம் இருக்கு. அந்த டீ கடை அண்ணாச்சி என்னோட கஸ்டமர் தான். அவர் என்ன நிறைய கிண்டல் பண்ணிருக்காரு. என்ன கட்டிக்க ராஜகுமாரனா வருவான்னு கேட்பாரு. ஆனா இப்ப ஒரு ராஜகுமாரன் தான் என் கூட இருக்காருன்னு நான் அவருக்கு காமிக்கணும்ல. நீங்க கொஞ்சம் இறங்கி வாங்க. இந்து, இதெல்லாம் தேவைதானா? இறங்கி வாங்குங்க. ஆமா, யாரு இது? இந்துவா? நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டியே. அண்ணே, ரொம்ப பேசாதீங்க. உங்களோட இந்த நக்கல் சிரிப்பு பார்க்க நான் இங்க வரல. இந்தம்மா பொண்ணு, என்ன இந்த பக்கம் ஆளே காணோம்? பால் வியாபாரம் பண்றியா இல்லையா? இங்க பாருங்க, இந்த பாடி போடின்ற பேச்செல்லாம் உங்க வீட்டுக்கு போய் உங்க பொண்டாட்டி கிட்ட பேசுங்க. இந்து, வா நம்ம போகலாம். இல்ல, போறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் வாங்கணும்ல. இங்க இருந்தா? ஆமாங்க. அம்மாடி இந்து, உன்னுடைய கல்யாணத்துக்கு இங்க இருக்க யாரையுமே கூப்பிடல. ஏன்? ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சுமா. யாருக்கு? உங்களுக்கா? எனக்கு இல்ல, உன் வீட்டு ஆளுங்களுக்கு தான். உன் கல்யாணத்தை வச்சு மாப்பிள்ளை வீட்டுல நிறைய காசு வாங்கியிருப்பாங்கல்ல. அண்ணா, நீங்க போய் எல்லா பலகாரத்திலயும் கொஞ்சம் கொண்டு வாங்க. இப்ப எடுத்துட்டு வந்துடுறேன். உனக்கு இனிமே எதுக்கு இந்த ஊருக்காரங்களா? நீ தான் பெரிய ராஜகுமாரி ஆயிட்டீல்ல. இந்தாமா, இதுல எல்லாமே இருக்குது. எவ்வளவு ஆச்சு? எல்லாம் சேர்ந்து 70 ரூபாய் தான். எங்க காசெல்லாம் கொடுக்காதீங்க. ஏன் அப்படி? நான் இவருக்கு பால் கொடுத்த கணக்குல இந்த ஆள் எனக்கு 570 ரூபாய் தரணும். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கல்யாணம் முடிஞ்சு போனதும் நான் அந்த கணக்கெல்லாம் மறந்துட்டேன்னா பாக்கி 500 ரூபாய் எடுங்க. இந்து, இனிமே நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. வா போலாம், வா. நான் பால் வித்த காசு அப்படியெல்லாம் விட முடியாதுங்க. நான் கஷ்டப்பட்ட காசு அது. அண்ணா, முதல்ல அந்த காசை கொடுங்க, நாங்க கிளம்பணும். இந்தாமா புடி. சார், உங்களுக்கு ஒரு டீ போடவா? ஐயோ வேண்டாம். இந்த கடையில டீ குடிச்சா என்ன ஆகும்னா என்ன சொல்ல வச்சிடாதீங்க. என்னங்க, நம்ம போலாம். இப்படி ஒரு பிசாசு. நீ போமா, நீ போ. அவ லைஃபே வேற மாதிரி ஆயிடுச்சு. ராமண்ண, நேத்தைக்கு வரைக்கும் பாலை தூக்கிட்டு வெயில் அலைஞ்சு தெரிஞ்ச பொண்ணு தானே, இன்னைக்கு எப்படி இருக்கா பாத்தியா? அதுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் வேணும்டா.
இல்லனா உன்ன மாதிரி டீயை வாங்கி கடனா குடிச்சுப்புட்டு இப்படித்தான் அலைய வேணும்டா. நீ அப்படிதான் போயா. நீ எதுக்கு அந்த கடையில இருந்து இந்த மாதிரி பொருள்லாம் வாங்கின? இதெல்லாம் லோக்கல் பொருள். ஏதாவது ஒரு ஹைப்பர் மார்க்கெட்ல இருந்து வாங்கியிருக்கலாம்ல. இங்க பாருங்க, எங்க கிராமத்துல இருந்து வாங்கின இந்த பலகாரத்தோட ருசியும் மனமும் நீங்க சொன்ன அந்த ஹைப்பர் மார்க்கெட்ல எல்லாம் கிடைக்காது. கிராமங்கள் இயற்கையோட வளமான பகுதின்னு கேள்விப்பட்டதில்ல? அந்த வளம் எல்லாம் இந்த பலகாரத்திலையும் கிராமத்துல இருக்க ஒவ்வொரு மனுஷங்க கிட்டயும் இருக்கும். நீ ஆள் பெரிய கில்லாடியா இருப்ப போல இருக்கு. ரொம்ப புத்திசாலியா இருக்க. எனக்கு தெரியாத பல விஷயங்களை நீ தெரிஞ்சு வச்சிருக்க. இந்தாங்க, இந்த உளுந்த வடையை சாப்பிட்டு பாருங்க. அட சாப்பிடுங்க. ஆமா, நான் கடிச்சதை நீ ஏன் சாப்பிட்ட? புருஷன் சாப்பிட்ட மிச்சத்தை பொண்டாட்டி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. புருஷன் மேல அன்பா இருக்க பொண்டாட்டியால தான் அப்படியெல்லாம் செய்ய முடியும். இது வரைக்கும் எங்க வீட்டுக்கு வந்தது இல்லல்ல? முதல் முறையா வரீங்க தானே? இதுதான் நாங்க குடியிருக்க வாடகை வீடு. நல்லா இருக்கா? வீட்டுக்கு என்ன குறை? வீடு ரொம்ப நல்லா தான் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, யாரையுமே காணுமே. எல்லாரும் உள்ள இருப்பாங்க. முதல்ல நாம போய் கருப்பி, சுந்தரி, மணிக்குட்டி எல்லாம் பார்த்துட்டு வரலாம். அது ஒண்ணும் பசுமாடு தானே? அவங்கெல்லாம் வெறும் பசுமாடு இல்ல, இந்த வீட்டோட பிரபுக்கள், அன்னதான பிரபுக்கள். வாங்க, நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அட வாங்க. ஐயோ, என்னோட கருப்பி சுந்தரி எல்லாம் எங்க போயிட்டாங்க? கருப்பி, சுந்தரி. பசுமாடெல்லாம் எங்க போச்சு? மேயறதுக்காக அப்பா எங்கேயாச்சும் கொண்டு போய் கட்டி போட்டிருப்பாரு. இல்லைன்னா நான் கூப்பிட்ட அடுத்த நிமிஷமே சத்தம் போட்டிருப்பாங்க. சுந்தரி, கருப்பி, மணிக்குட்டி. என்ன எல்லாம் ஒரே துர்நாற்றமா இருக்கு? பின்ன மாட்டு தொழுவத்துல என்ன சந்தன வாசனையா வரும்? சரி வா போலாம். அட சொல்றேன்ல, வா. ஐயோ, என்னங்க? ஐயோ, என்னங்க? எந்திரிங்க. ஷர்ட் முழுக்க சாணி ஆயிடுச்சு. ஐயோ, முகத்துல என்ன? முகத்திலையா? எனக்கு சாணி. சாணியா? எங்க? என்னங்க பண்ணீங்க? என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க? உங்க முகத்தை பாருங்க, முகம் முழுக்க சாணி ஆயிடுச்சு. அம்மாடி இந்து, இது யாரு? ஆமா, மாப்பிள்ள வரலையா? சித்தி, இது அவர்தான். அருண் மாப்பிள்ள. மாப்பிள்ள ஐயோ, என்ன மாப்பிள்ள இது? இது என்ன கோலம் புரியலையே. உங்க மேல யாரு சாணி எடுத்து தெளிச்சது? அது வந்து நான் கால் தடிக்க விழுந்துட்டேன். மாமா, உங்க முகத்தை பார்த்தா காஞ்சு போன தேங்காய் மாதிரி இருக்கு. நீங்க எதுக்கு மாமா இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இங்க எல்லாம் தான் ஒரே அழுக்கா இருக்குல்ல. உண்மையா நான் என்ன நினைச்சேன்னா, இது உங்க கூட வந்த டிரைவர்னு. மாப்பிள்ள இங்க வந்த முத நாளே இப்படி சாணியில இறங்கிட்டீங்கல்ல, ரொம்ப இங்க பாரு, அதெல்லாம் பரவாயில்ல. இந்து, நீ அவரை குளத்து கூட்டிட்டு போய் குளிக்க வச்சு கூட்டிட்டு வா. அப்பதான் அவர் மேல இருக்கிற அந்த நாத்தமே போகும். பாத்துக்க போ. என்னங்க, வாங்க போலாம். என்னங்க, நல்லா நீந்தி குளிங்க. எனக்கு நீச்சல்லாம் அந்த அளவுக்கு தெரியாது. நீந்த தெரியாதா? இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க, நீச்சல் தெரியாதா? இந்து, நீ இங்கதான் குளிப்பியா? நான் எப்பவுமே இங்கதான் குளிப்பேன். என்னையா, ஆளுங்க குளிக்கிறத பார்த்ததில்ல?
மரியாதை இல்லாதவன். எவ்வளவு தைரியம் இருந்தா குளிக்கிற இடத்துல வந்து எட்டி பார்ப்பான். இந்த மாதிரி கிறுக்கு பசங்களை எட்டி பார்க்குற இடத்துல தான் இத்தனை நாளா குளிச்சுக்கிட்டு இருந்தியா? என்னங்க, எனக்கு அவரை நல்லா தெரியும். அங்காடி தெருவில் இருக்க சோமண்ண அவர் அந்த மாதிரியான ஆள்லாம் இல்ல. இத்தனை நாள் அவன் எட்டி பார்த்ததை யாரும் கவனிச்சிருக்க மாட்டீங்க. அதனாலதான் அந்த ஆள் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு நீயே சொல்ற. என்னங்க, என்ன இது கிராமங்க. இங்க இருக்கவங்க நகரத்துல இருக்கவங்க மாதிரி மொபைல் கேமரா வச்சுட்டுலாம் பார்க்க மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு அந்த ஆள் இங்க எட்டி பார்த்துட்டு இருந்தான்? இங்க புதுசா ஒரு ஆளை பார்த்ததும் அது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்திருப்பாரு. அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். இனிமே நீ இங்க வந்தீங்கன்னா நீ இந்த குளத்தில் குளிக்க வேண்டாம். வா, நம்ம சீக்கிரம் போலாம். அபி, நீ இப்படி டென்ஷன் ஆகி என்னமா பிரயோஜனம்? நீ இப்படி டென்ஷன் ஆனின்னா உன் ஆரோக்கியத்தை தான் பாதிக்கும். இந்துவுக்கு அதனால எந்த நஷ்டமும் இல்லை. இப்படியே போச்சுன்னா அவன் என் பொண்ண நோயாளியே ஆக்கிடுவான் போல இருக்க. அப்பா, அவளும் அருண் மாமாவும் சேர்ந்து அந்த வீட்டுக்கு போகாம இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த கோவில் மேட்டரை வச்சு அருண் மாமாவை என் கூட கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். ஆனா என் கூட பிறந்தவனே இப்படி சதி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனந்த் அவன் வந்ததுக்கு அப்புறம் சொந்த தங்கச்சி விட அவன் மேலதான் அக்கறையா இருக்கான். ஆனந்தனுக்கு இந்து மேல இருக்கிறதுலாம் தங்கச்சி மேல இருக்கிற பாசம்லாம் ஒண்ணு இல்ல ராதிகா. நாளைக்கு விடிஞ்ச சாக போற ஒரு பொண்ணு மேல ஏற்படுற பரிதாபம் அவ்வளவுதாம்மா. தீராத வியாதி வந்து சாக கிடக்கிற ஆளுங்க கிட்ட யாருக்கு தான் பரிதாபம் வராது சொல்லு? இது அப்படி இல்லப்பா. அண்ணா இப்ப எனக்கு எதிரியா இருக்காரு. அண்ணா இப்படி எல்லாம் பண்ணுவாரு நான் நினைச்சு கூட பார்க்கல. பாரு, நீ அவனை குறை சொல்லிட்டு இருக்கதை விட்டுட்டு அருண் அங்க தங்க வைக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது வழியை தேடிக்கிட்டு. எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அவங்க 2 பேரையும் அவங்க வீட்டுக்கு வழி அனுப்பி வச்சுட்டு பிளானுக்கு எடுக்க மட்டும் என்கிட்ட ஐடியா கேக்குறீங்களா? நீ கவலைப்படுறத பார்த்தா என்னால தாங்க முடியல. இந்துவை ஒரே அடியா தீர்த்து கட்டிடலான்னு யோசிக்கிறேன். அப்பதானே அந்த கேஸ்ல நம்ம 3 பேரும் சேர்ந்து மாட்டிக்குவோம். ஏங்க இங்க பாருங்க, அவ என்னன்னாலும் அருணை சுத்தி சுத்தி தான் வந்துகிட்டு இருப்பா. அதுக்கு நாம அனுமதிக்க கூடாது. 2 பேரையும் 2 பக்கமா திருப்பி விடணும். அவங்க எங்க இருந்தாங்கன்னா ஏதாவது சொல்லி பிரிச்சிடலாம். இது இப்போ எல்லாமே நம்ம கையை மீறி போயிடுச்சு. அருண் மாமாவோட விரதம் முடிஞ்ச விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் தான் எனக்கு தோணுது. இங்க இருக்கும்போது நடக்காத அந்த காதலும் லீலையும் இப்போ அங்க நடந்துட்டு இருக்கும் போல இருக்கு. ராதிகா, நம்ம இந்துவோட வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடலாமா? அங்க என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும்ல. உங்களுக்கு வெக்கமா இல்ல? அங்க பாக்குறதுக்கு என்ன இருக்கு? அருணும் இந்துவும் பண்ற ரொமான்ஸ பாக்குறதுக்கா? அம்மாடி, அவங்கிட்ட ஏதாவது சாக்கு புக்கு சொல்லி அருண் அங்கிருந்து இங்க வர சொல்லுமா? இவ கூப்பிட்ட உடனே ஓடி வர்றதுக்கு அருண் என்ன சின்ன பிள்ளையா? என்னடி அப்படி சொல்ற? இவ ஒரு வார்த்தை சொன்னா அருண் கேட்க மாட்டானா? அவன் பொண்டாட்டி அவ கூடவே இருக்கும் போது அருண் ஏன் இவ சொல்றத கேட்கணும்? தாலி கட்டி முடிஞ்சதும் பொண்டாட்டி பொண்டாட்டியாவும் காதலி காதலியாவும் தாங்க இருப்பாங்க. இவளை விட அருண் மேல அதிகாரமும் உரிமையும் இருக்கிறது அவளுக்கு தானே. அவ சொல்ற வார்த்தையை மீறி அருண் செய்வான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. இங்க பாருமா, இப்படி எல்லாம் அருண் மாமாவை மட்டம் தட்டி பேசாத. எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். நான் அவரை முழுசா நம்புறேன். ஐயோ அப்படியா? இங்க பாரு, அருண் மேல உனக்கு அப்படி அவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னா அப்புறம் எதுக்கு நீ பைத்தியக்காரி மாதிரி புலம்பிட்டு இருக்க? அடியே, இவளோட கெட்ட நேரத்துக்கு அருணுக்கும் இந்துக்கும் நடுவுல ஏதாவது ஒத்து போயிடுச்சுன்னா என்னடி பண்றது? அதுக்கப்புறம் நம்ம தலையிடனாலும் ஒன்னும் பண்ண முடியாது. அட கடவுளே, இது ஒரு நாள்ல தீராத பஞ்சாயத்தா போச்சு. அவளோட வீட்டுல ராத்திரி தூங்குறதுக்கு அருண் மாமாவை நான் அனுமதிக்கவே மாட்டேன். என்ன செய்யறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். பசு மாட்டை வித்ததுக்கு போய் எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? இதுல ஒப்பாரி வைக்க என்ன இருக்கு? சித்தி, கருப்பி சுந்தரி எல்லாம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கேன் தெரியுமா? கண்ணு குட்டியா இருக்கும் போது வாங்கிட்டு வந்தேன். நான் அதுங்களை என்னோட பிள்ளைங்க மாதிரி பாத்துக்கிட்டேன். அவங்கள விக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல.
ஏடி பசுமாடை வாங்க ஒரு ஆள் கையில பணத்தோட வந்து நிக்கும் போது உங்க அப்பா கிட்ட நான் ஏதாவது சொல்ல முடியுமாடி? அந்த ஆள் உடனே என்கிட்ட சண்டைக்கு வந்துருவான். நான் எதுக்கு தேவையில்லாம உங்க அப்பா கிட்ட அடி வாங்கணும்? இருந்தாலும் பசுமாட்டை வாங்கினவர் சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமா? எனக்கு என் பசுமாடுங்க மேல எந்த உரிமையும் இல்லாத மாதிரி அப்பா அதுங்களை வித்து காசாக்கிட்டாரு. எனக்கு அதை நினைக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏண்டி இப்ப நீ வருத்தப்பட்டு என்னடி பிரயோஜனம்? அந்த மாடுகளை நீ தானே பார்த்து வளர்த்த. நீ இங்க இருந்து போனதும் அதுங்க எங்களுக்கு ரொம்ப பெரிய பாரமா ஆயிடுச்சு. அதுங்களுக்கு நேரத்துக்கு தீனியும் தண்ணியும் வைக்கணும்ல, தொழுவத்தை சுத்தம் பண்ணணும்ல. விடிய காலையில தூக்கத்தை தொலைச்சிட்டு கறவக்காரன் வந்து பால் கறக்கறத பாத்துட்டு இருக்கணும்ல. அது மட்டுமா, இதுங்களை எல்லாம் குளத்துக்கு கூட்டிட்டு போய் யாரு குளிப்பாட்டுவாங்க? உங்க அப்பனுக்கு சரக்கடிச்சிட்டு ஊரை சுத்ததான் நேரம் இருக்கு. எனக்கு என்னடானா உடம்புக்கே முடியல, இடுப்பு வலி பயங்கரமா இருக்கு. அப்புறம் வீணாக்கும் வினுவுக்கும் என்னடானா பசுமாட்டோட சாணி நாத்தெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அதான் வித்து தொலைச்சிட்டோம். சித்தி, இப்ப நீங்க சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் இத்தனை காலமா நான் தான் தனியா செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா உங்க 4 பேரால இதெல்லாம் செய்ய முடியலல்ல. நீங்க செஞ்சிருந்தா மாடை வித்திருக்கவே வேண்டாம். அதுங்களோட பாலை வித்துதான் இந்த குடும்பம் இத்தனை நாளா வாழ்ந்திருக்குன்னு கொஞ்சம் கூட யாருக்குமே நினைப்பில்லல. ஏய் பாரு, அப்புறம் நான் ஏதாவது சொல்லிட போறேன். மாப்பிள காதுல விழுந்துற போது. பசுமாட்டை வித்ததுல உனக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தா அத உங்க அப்பனை பார்த்து போய் சொல்லுடி. என்கிட்ட எதுக்குடி மல்லுக்கு நிக்கிற? இல்லனாலும் இனிமே இந்த வீட்டுக்கு பசு கண்ணுக்குட்டி எல்லாம் எதுக்கு? நீதான் இப்ப அம்பாட்டி வீட்டுக்கு மருமகள் ஆயிட்டல. பசுமாட்டை வச்சு வாழ்க்கை நடத்த வேண்டிய அவசியம் எல்லாம் இனிமே நமக்கு இல்லம்மா. நீ மட்டும் மனசு வச்சனா கட்டு கட்டா பணத்தை நமக்கு அள்ளி கொடுத்து சேனை ஆளுங்க உதவுவாங்கல்ல. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பணத்து மேலதான் ஆசை. காசு பணம் இல்லாம எப்படி வாழ முடியும்? ஒரு குடும்பத்தை ஓட்டணும்னா அதுக்கு பணம் வேணும்ல. அதை விட்டுட்டு அந்த ஷேனாய் வீட்ல நீ சிரிச்சு பேசிட்டு இருக்கிறதுனால இந்த வீட்ல ஆடு பெரியாது. இனிமே அடிக்கடி மாப்பிள்ளைக்கு ஐஸ் வச்சு மாசம் மாசம் ஒரு தொகைய இங்க நீ அனுப்பி வச்சுடு. சித்தி, அதெல்லாம் நடக்கிற விஷயம் இல்ல. நடக்கிற விஷயம் இல்லையா? அடியே, உன்னை நாங்க அந்த குடும்பத்துக்கு ஏன் கட்டி கொடுத்தோம் தெரியுமா? இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான். மத்தபடி நீ மட்டும் நல்லா சொகுசா வாழணுன்றதுக்காக கிடையாது. ஐயோ கடவுளே, என் தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சு. அடியே, நீ இப்படி கண்ணை கசக்கிக்கிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்காத. நீ இப்படி அழுது ஒப்பாரி வைக்கிறத பார்த்தா அவருக்கு சந்தேகம் வந்துரும். இந்தக்கா, நீங்க அருண் மாமா கிட்ட போங்க. அப்பா மாமாவை ரொம்ப தொந்தரவு பண்றாரு. கண்ட்ரோல் பண்ணலன்னா அப்பா தேவையில்லாத விஷயம் எல்லாம் பேசுவாரு. நீங்க சீக்கிரம் அங்க போங்கக்கா. ஐயோ, இந்த ஆளு ஏன் தான் அப்படி இருக்காரோ? ஏண்டி இந்தோ, நீங்க பசுமாட்டோட விஷயத்த சொல்லி அழுதுகிட்டு இருக்காம சீக்கிரமா அங்க போடி. இல்லனா அருண் இன்னைக்கே கிளம்பி போயிடுவான். சீக்கிரம் போய் மாப்பிள்ளை பாரு. அப்படிதான் அப்படிதான் மாப்பிள்ள நான் முத சரக்கு அடிக்க ஆரம்பிச்ச கதை. ஆனா உங்க வீட்டுக்கு வந்தப்போ குடிக்க வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா உங்க குடும்பத்திலே இருக்காரு உங்க தாய் மாமா, அவர் தான் என்ன குடிக்க வச்சது. அவரு பயங்கரமான ஆளுப்பா. கேப் கிடைச்சா சரக்கு ஏத்திடுவார்ல. இல்ல, அது அதை பத்தி எனக்கு தெரியாது. மாப்பிள்ள என்ன மன்னிச்சிருங்க, அன்னைக்கு கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன். இனிமே சரக்க ஊத்திய முன்னாடி கொண்டு வந்து வச்சா கூட இல்ல நான் குடிக்க மாட்டேன் மாப்பிள்ள. அப்புறம் நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். அதாவது நான் அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்ல, அப்போ என்ன கதைலாம் நடக்குது. உங்களுக்கு போர் அடிக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏமா, நான் என்ன அந்த அளவுக்கு போர் அடிக்கிற பாத்தியா? உன்னை வளர்த்து ஆளாக்கி கட்டி கொடுத்துட்டேன்ல, நீ பெரிய இடத்துல மருமகள் ஆயிட்ட. இனிமே நான் பேசுறது எல்லாம் உனக்கு போர் தான் அடிக்கும். ஐயோ அப்பா, நான் உங்களை நினைச்சு அப்படி சொல்லல. பின்ன யார பத்தி நீ பேசுன? என்னங்க நீங்க இப்படி உட்கார்ந்து கதை பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கொஞ்சம் உள்ள வாங்க, ஒரு விஷயம் சொல்லணும். இல்ல, எந்த விஷயமா இருந்தாலும் இங்க வச்சே சொல்லு. இனிமே மாப்பிள்ளையும் நாமளும் ஒரே குடும்பம் தானே. நான் மாப்பிள்ளைட்ட பேசுறதுல என்ன பிரச்சனை? இங்க வாயா சொல்றேன். எதுக்கு இப்ப முறைக்கிற நீ? விஷயத்த சொல்லு. மாமா நீங்க போயிட்டு வாங்க, நாம அப்புறமா பேசலாம். சரி, அப்போ நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். வா வாயா என் கூட உள்ள வா. என்னன்னு சொல்லு. உள்ள வா சொல்றேன்.
வாயா இங்க. ஏய், என்னன்னு சொல்லு. ஏய்யா, உனக்கெல்லாம் மண்டையில கொஞ்சம் கூட மசாலாவே இல்லையா? அந்த ஷேனாய் வீட்ல ஏகப்பட்ட ஆளுங்க இருக்கிறதுனால பிரைவசி இல்லாததுனாலதான் அவங்க இங்க வந்திருக்காங்க. நீங்க என்னடானா இங்கேயும் அவனை நிம்மதியா இருக்க விடாம ரயில்வேல நடந்த வீர கதையை சொல்லிட்டு இருந்தா அவன் இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுவான். ஏய், அது இல்லடி, நான் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ண விஷயம் அவருக்கு தெரியணும்ல. ஐயோப்பா, அத வீர கதை எல்லாம் சொல்லாதீங்க. தேவையில்லாம வாய் கொடுத்து மாட்டிக்காம வேற வேலை இருந்தா போய் பாருயா. இருந்தாலும் அவரு நம்மள பத்தி தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கியா? இப்ப அவங்க 2 பேரும் மனசு விட்டு பேசி சந்தோஷமா இருக்கட்டையா. நீ என் கூட உள்ள வா, கிச்சன்ல உனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. வாயா. வர்றேன், இழுக்காத. வீணு ரொம்ப நல்லா காமெடி பண்றாள்ல. சில நேரம் இவ சொல்ற காமெடி கேட்டீங்கன்னா நமக்கு அழுகையே வந்துரும். போங்கக்கா. ஆமா, என் மச்சான் எங்க வீணு? அவன் பூ வாங்க போயிருக்கான், இப்போ வந்துருவான். பூவெல்லாம் அதுக்கு இப்ப இங்க என்ன எதுவும் விசேஷமா? விசேஷம்லாம் இருக்கே. இந்த வீட்ல உங்க 2 பேருக்கும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல. வீணா, நீ ரொம்ப தான் காமெடி பண்ற. இதுல என்ன காமெடி இருக்கு? உங்களுக்காக நாங்க சின்ன ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இப்ப இங்க அதுக்கு என்ன அவசியம்? தேவையே இல்லையே. இவ்ளோ நாள் விரதம் இருந்தீங்க, அந்த விரதம் தான் இன்னையோட முடிஞ்சிருச்சே மாமா. அப்புறம் என்ன பிரச்சனை? அக்கா என்கிட்ட ஏற்கனவே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. நான் போய் படிக்கிறேன். என்னங்க அது, நான் சும்மா தமாஷுக்கு தான் அவகிட்ட சொன்னேன். அதை இப்படி போட்டு உடைப்பான்னு நான் எதிர்பார்க்கல. அவளுக்கு எப்படி பேசணும்னே தெரியல. உன்னுடைய தங்கச்சி ஒரு சோஷியல் மீடியா மாதிரி இருக்கா. இந்து, எதுக்கு ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம்? நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இங்கேயும் நாம 2 ரூம்ல படுத்துக்கலாமே. என்னங்க, அங்க இருக்க மாதிரி நாம இங்க 2 ரூம்ல படுத்தோம்னா இங்க இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? அது ரொம்ப தப்பு இல்ல? அபிதான் கால் பண்றா. சரி, நீங்க பேசுங்க, நான் இது வந்துடுறேன். அபி இப்ப எதனால கால் பண்றா? என்ன விஷயம் அபி? எதுக்காக இப்ப நீ கால் பண்ற? நான் உங்களுக்கு கால் பண்ணும்போது எதுக்காக கால் பண்றேன்னு நீங்க இது வரைக்கும் என்கிட்ட கேட்டதே இல்லையே. இப்ப மட்டும் என்ன இதெல்லாம் புதுசா? ஹே, என்ன அபி நீ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? இல்ல, இன்னைக்கு ராத்திரி அந்த வீட்லயே படுக்கலான்னு முடிவு பண்ணியாச்சா? அது வந்து என்ன அது வந்து இப்பெல்லாம் நான் என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க இப்படியே மழுப்பிட்டு இருக்கீங்க. போய் சொல்றதுக்கு ரொம்ப நேரம் யோசிக்கிறீங்க, அப்படிதானே? அபி, இப்பதானே நான் இங்க வந்திருக்கேன். நானும் அபியும் இங்க தங்குறதுக்கான ஏற்பாடு தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட பிரம்மச்சாரிய விரதம் முடிஞ்ச விஷயம் அவளுக்கு தெரியுமா? இல்ல நீங்களே அந்த விஷயத்த அவகிட்ட சொல்லிட்டீங்களா? அபி, அது வந்து இந்து அதை பத்தி எதுவும் சொல்லல. ஆனா இந்துவோட தங்கச்சிக்கு அதை பத்தி தெரியுது. அப்படின்னா அந்த விஷயம் அங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். அந்த பால்காரி தான் தங்கச்சி கிட்ட கூட சொல்லி வச்சிருக்கா. பொண்ணுங்களா இப்படி ஓபன் டெக்ஸ்டா இருக்கவே கூடாது. அபி, நான் இங்க தங்க போறதுனால நீ எதுவும் டென்ஷன் ஆயிக்காத. நீ பயப்படுற மாதிரிலாம் இங்க எதுவும் நடக்காது. நான் உங்களை தப்பா நினைச்சேன்னு இப்ப சொல்லவே இல்லையே மாமா. அங்க இருக்க சிச்சுவேஷன்ல என் அருண் மாமா 2 நாள் அங்க எப்படி கஷ்டப்பட போறாருன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் மாமா. அது பரவாயில்ல அபி, எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம சமாளிச்சுதான் ஆகணும். அருண் மாமா ப்ளீஸ், எனக்கு பிரஷர் ஏறி தலையெல்லாம் வலிக்குது. நீங்க அந்த வீட்ல தங்க வேண்டாம். அபி, ஏதாவது சாக்கு சொல்லிட்டு அந்த வீட்ல இருந்து சீக்கிரம் கிளம்புங்க. அபி, அது இந்து. உங்களுக்கு இப்ப நான் முக்கியமா இல்ல அந்த இந்துவா? நான் கூப்பிட்டா நீங்க இங்க வர மாட்டீங்களா? இல்ல அந்த இந்து போகாதன்னு சொன்னா அங்கே இருந்துருவீங்களா? சொல்லுங்க, நீங்க யார் பேச்ச கேப்பீங்க? அது அபி, நாம அப்புறமா பேசிக்கலாம். நானே உனக்கு கால் பண்றேன். என்னங்க, அபி எதுக்காக கால் பண்ணா? அங்க ஏதாச்சும் விசேஷமா? அபி சும்மா தான் கூப்பிட்டா.
நம்ம வந்து சேர்ந்துட்டோமா, என்ன சுச்சுவேஷன், என்ன விசேஷம் அப்படின்னு தெரிஞ்சுக்க தான் அபி கூப்பிட்டா. அப்படியா? அப்ப என்ன கேட்கலையா? கேட்டா. அப்ப கொடுங்க, நான் அபிகிட்ட பேசுறேன். இல்ல வேண்டாம். ஏன் வேணா? அது அவ வண்டி ட்ரை பண்ணிக்கிட்டு எங்க போய்கிட்டு இருக்கா. நம்ம கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நம்ம அப்புறமா கால் பண்ணலாம். சரி, அப்புறம் பேசிக்கலாம். நீங்க வாங்க. அவன் எதுக்காக உன்னோட போனை கட் பண்ணா? அப்ப அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குல்ல. மாமா அப்புறமா எனக்கு கால் பண்றேன்னு சொன்னாரு. பண்றாருன்னு பாப்போம். அவன் உனக்கு கண்டிப்பா கால் பண்ணுவான்னு எதிர்பார்க்கறியா? கண்டிப்பா கூப்பிடுவான். நீ அவன் காலை எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இரு. அபி, இன்னைக்கு அங்க தங்கறத அருண் முடிவே பண்ணிட்டானா? மாமா பேசினதை வச்சு பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. அப்படின்னா நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அங்க என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அருணால இந்து கர்ப்பமாகிற நிலைமை வந்துச்சுன்னா உன் வாழ்க்கை பாழா போயிடும். அம்மா, அப்படி ஏதாவது தப்பா அருண் செஞ்சு தொலைஞ்சிட்டானா அப்புறம் அருணோட மனநிலைமை வேற மாதிரி போயிடும். உன்னோட அப்பா அவ்வளோ டென்ஷன் ஆகுறாருன்னா அதுக்கு காரணம் இதுதாம்மா. சுபத்ரா கிட்டையும் விஸ்வநாக்கிட்டையும் இதை பத்தி நாங்க சொல்லி பார்த்தோம். அவங்கள வச்சு அருணையும் இந்துவையும் இங்க கூப்பிடலான்னு சொல்லிதான் நாங்க நினைச்சோம். ஆனா அருண் மேல அவங்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை. நீ அந்த அளவுக்கு கூப்பிட்டு கூட அவன் வரமாட்டேன்னு சொன்னா அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அருணுக்கு இந்து மேல விருப்பம் வர ஆரம்பிச்சிருச்சோ என்னமோ. இப்ப போய் எதுக்காக இதெல்லாம் என்கிட்ட சொல்றீங்க? நீங்களும் அப்பாவும் சேர்ந்து தானே இந்த வேலையவே ஆரம்பிச்சு வச்சீங்க. அப்பவே ஏன் இத பத்திலாம் யோசிக்கல? அபி, நீங்க எல்லாரும் சொன்னதை நம்பி தானே இப்படி ஒரு விஷ பரீட்சைக்கு நான் ஓகே சொன்னேன். உங்களால என் வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு வைங்க, நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன். இந்தோட கதை முடிஞ்சிருச்சுன்னா நான் எப்படி மாமாவை அவளுக்காக விட்டு கொடுத்தனோ அதே மாதிரி திரும்ப எனக்கு தந்தாகணும். இல்ல இந்த நாள் வரைக்கும் பார்த்த அபிராமிய நீங்க வேற மாதிரி பாப்பீங்க. அபி, நான் சொல்றது போதுமா? இதுக்கு மேல நீ ஒண்ணும் சொல்ல தேவையில்லை. அருண் மாமாக்கு ஜாதகத்துல தோஷம் இருக்கு, இந்துவை கல்யாணம் பண்ண இந்து கஷ்டப்படுவான்னு தானே சொன்னீங்க. ஆனா அவன் நல்ல சந்தோஷமா தான் இருக்கா. நான் தான் தினம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அபி, நான் உன்னோட அம்மாமா. உன்னுடைய வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறது நாதாம்மா. அடுத்தடுத்து நடக்க போற ஒவ்வொரு விஷயத்தை யோசிக்கும் போதும் எனக்கு தான் பதட்டமா இருக்கு. அதனாலதான் நான் பல விதமா யோசிக்கிறேன். நாளைக்கு செத்து போற ஒருத்தியால அருண் மனசுல இருந்து உன் நினைப்பே இல்லாம போயிடுமான்னு தான் யோசிக்கிறேன். அம்மா, என்னால மாமா கிட்ட அதை பத்தி சொல்ல மட்டும் தானே முடியும். அந்த வீட்டுக்கு போய் கையை பிடிச்சு கூட்டிட்டு வர முடியாதே. அபி, அவன் இன்னைக்கு அந்த வீட்டுல தங்க கூடாது. அது நீ நினைச்சா முடியும். இதுக்கு மேல நான் என்னதான் செய்யறது? அவங்கிட்ட பேசி உன் வழிக்கு கொண்டு வர பாரு. அவன் அவ கூட சந்தோஷமா இருக்கவே கூடாது. அவனை ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துறாத. அப்பதான் அவன் தனியால அங்கிருந்து கிளம்பி வருவான். நீ அவனை இங்க வர வைக்கணும். உன் திறமைய காட்டு. இல்லனா இந்துக்கு முன்னாடி நீ தோத்து போயிடுவ. இந்து போனதுக்கு அப்புறம் குடும்பம் நடத்தவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க அதை கொஞ்சம் கவனிச்சா நல்லா இருக்கும். எனக்கு எதிராக சாட்சி சொல்ல தயாராட்டியா? அண்ணே, இல்லண்ணே, தெரியாம பண்ணிட்டேண்ணே. நான் வர வழியில பார்த்தேன், ரகு வெளியில வந்துட்டான். ஐயோ கடவுளே, இனி என்ன ஆக போதோ தெரியலையே. என்ன சொல்ற நீ? நாம இன்னைக்கு இங்க தங்க வேண்டாம், போயிடலாம். போலீஸ்ல யார் என்ன போட்டு கொடுத்தாங்கன்னு அத போலீஸே என்கிட்ட சொல்லுவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கல. நான் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் உங்களால நிம்மதியா வாழவே முடியாது. பார்க்க தானே போறீங்க. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.